ஹலோ சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூட வந்திருக்குன்னா, சரி எப்பவுமே வந்து படம் தான் சொல்லுவோம், கொஞ்சம் வித்தியாசமே இருக்கட்டுமேனு வந்து வெப் சீரிஸோட வந்திருக்கேன். அது பாத்தீங்கன்னா கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ரிலீஸ் ஆன பாதாள் லோக், அதோட பார்ட் 2 கண்டினியூட்டி தாங்க இது. சீசன் 2 வந்திருக்கு. அமேசான் ஓடிடி பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி போன்ற பல மொழிகள்ல இருக்கு. நீங்க இதை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பா பாருங்க. இந்த படத்துல யார் கேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதே பார்ட் 1ல இருந்தவங்க தாங்க. நம்ம ஜெய்தீப் சாரு, அப்புறம் வந்து இஸ்வக் சிங் சாரு, இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அதாவது சரிங்க, டைரக்டா இந்த படத்தோட கதைக்குள்ள போலாங்க. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு நாகாலாந்துல அதுல வந்து இவங்க வந்து டெல்லி போலீஸா இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து ஏசிபியா இருக்காரு. ஒரு நாகாலாந்துல வந்து ஒரு மக்கள் குழு தலைவர் வந்து டெல்லியில வந்து கழுத்தறுக்கப்பட்ட நிலையில கொல்லப்படுறாருங்க. இதை வந்து விசாரிக்கிறதுக்கு நம்ம ஏசிபியான இம்ரான் அன்சாரியை வந்து நியமிக்கிறாங்க. அதே டைமிங்ல ஒரு ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற இருக்கிற இன்ஸ்பெக்டரான ஹத்திராம் சௌத்ரிக்கு வந்து இன்னொரு கேஸ் வருது. அதாவது தான் புருஷனை வந்து காணாம போயிட்டேன்னு வந்து மனைவி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்த பின்னாடி இந்த ரெண்டு கதைகளும், அதாவது வந்து எப்படி சொல்றேன்னா, அந்த தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டவனும், இங்க வந்து ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, புருஷன் காணாம போயிட்டாங்கன்னு. இந்த ரெண்டுமே வந்து ஒரே நேர்கோட்டுல இணையுது. இப்படி நேர்கோட்டுல இணைஞ்ச பிறகு கதை அப்புறம் இதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒரு விறுவிறுப்பான பாணியில, அந்த முதல் பாகத்துல இருந்த விறுவிறுப்பு சுத்தமா குறையாம சூப்பரா அவ்வளவு கன்வின்சிங்கா எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த பார்ட் 2ல ரொம்ப பிரில்லியண்டா பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த படத்தோட கதை. அதாவது நம்ம வந்து படத்தோட கதையை வந்து ரொம்ப ஒரு இதை சின்னதா முடிச்சிடலாங்க. ஆனா வந்து இந்த படத்துல வந்து இந்த வெப் சீரிஸ்ல வந்து ஒவ்வொரு பார்ட்டும், அதாவது ஒவ்வொரு எபிசோடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு உங்களை வந்து அப்படியே உங்க வந்து சீட் வச்சு, தியேட்டர் இருந்தா சீட் வச்சு, நம்ம வீட்டுல இருந்தாலும் ஏதோ ஒரு செட்ஜுன்னு வைங்க, அதை உட்கார வச்சு யோசிக்க வைக்கும். டக்கு உங்களுக்கு எந்த இடத்துல லேக் ஆகாது. அடுத்தது என்ன, ஹதிராம் சௌத்ரி என்ன பண்ண போறாரு. ஹதிராம் உண்மையாலுமே அந்த அந்த வெப் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஜெய்தீப் சார் வந்து, அதாவது ஹதிராம் சௌத்ரி ரொம்ப பிரில்லியண்டான பர்ஃபார்மன்ஸுங்க. ஒரு இடத்துல கூட லேக் ஆகல. அவரோட உடம்பு, அவர் யாருன்னு சொல்ல மறந்துட்டேங்க. அவர் தாங்க நம்ம விஸ்வரூபம் படத்துல இருப்பாரு பாத்தீங்களா, உமர் கூடவே இங்க தழுமெல்லாம் கூட ஸ்கேர் கூட இருக்கு, அவரு தாங்க. அவரு சரியான பர்ஃபார்மன்ஸுங்க. அந்த உடம்ப வச்சுட்டு அப்படியே அப்படி நடந்து போறதாகட்டும், போலீஸோட மிடுக்காகட்டும், அந்த தோரணைகள் ஆகட்டும், விசாரிக்கிறதாகட்டும், வீட்டுல மனைவி கிட்ட பேசுறதாகட்டும், இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் பக்காவா அந்த வெப் சீரிஸையே வந்து இப்படி ஒத்த கையில தூங்கி அப்படி அனுமன் மாதிரி நிக்கிறாருங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான நடிப்பை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து இஸ்வக் சிங் சாரு, அவருதான் வந்து இதுல வந்து இம்ரான் அன்சாரி, அதாவது ஏசிபி, அவரோட ஜூனியரா இருந்திருக்காரு. எதுல சொன்ன பார்ட் 1ல பாத்தீங்கன்னா வந்து ஜூனியரா இருந்திருப்பாரு நம்ம ஹதிராம் சௌத்ரி சாருக்கு. இதுல வந்து அவரோட பதவி வேறுபட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் 1லயும் 2லயும் பாத்தீங்கன்னா வந்து, இது எபிசோட் 1லயும் 2லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி இருக்க மாதிரி இருக்கும். ஆனா போக 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 அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வரும். அதுக்கப்புறம்லாம் சொல்ல வேணாம், கதையோட மையப்புள்ளியோட நோக்கி போகும். அந்த மாதிரி நல்ல ஒரு கனெக்டிவிட்டி. மற்றபடி படத்துல பாத்தீங்கன்னா நாகாலாந்துல இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி காமிச்சிருவாங்க. அவங்க ரொம்ப ஒரு லேடி எஸ்பி நினைக்கிறேன், ரொம்ப ஒரு துருதுருப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. படம் முழுக்காவே, வெப் சீரிஸ் முழுக்காவே நாகாலாந்து, நம்ம இப்ப எல்லாம் நம்ம இங்க இந்தியாக்குள்ள பாத்துருக்கோங்க. நம்ம டெல்லி பாத்திருக்கோம், மும்பை பாத்திருக்கோம், வேற ஏதாவது நார்த் சைடு பஞ்சாப் பாத்திருக்கோம். ஆனா வந்து யாருமே மேக்சிமம் வந்து நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு சைடெல்லாம் வந்து தெளிவா இந்த அளவுக்கு பிம்பத்தை எடுத்து காமிச்சிருக்க மாட்டாங்க. உண்மையா அவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. நாகாலாந்துல வாழ்ற மக்கள், அவங்களோட அந்த மக்களோட போராட்ட குழு, அங்க வாழ்ற அரசியல் தலைவர்கள், அங்க நடக்கிற பிசினஸ் பத்தி இப்படி ஒவ்வொன்றும் டீடைல்டா கொடுத்து ஆடியன்ஸ் வந்து, இப்ப நம்ம மாதிரி தமிழ் ஆடியன்ஸ், இப்ப சவுத் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து அந்த ஊருக்காகவே, ஊர் எப்படி இருக்குன்னு தெரியணும், அதுக்காகவே நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி அவ்வளவு அழகா சூப்பரா பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து அந்த படத்துல இருந்து திரைக்கதை அளவுக்குவே வந்து அந்த ஊரோட எப்படி இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் பாரு, அப்படியே பார்த்தா சைனா பீஸ் மாதிரியே இருக்கிறாங்க எல்லாருமே. அவங்கள என்னடா இது இது என்ன நாகாலாந்தா இல்ல வந்து இதா. நாகாலாந்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே வேணாம், அங்கதான் லாங்குவேஜே வந்து இங்கிலீஷ் தான். அப்புறம் மேக்சிமம் வந்து கிறிஸ்டியானிட்டி கொஞ்சம் அதிகம். அதே இந்த மாதிரி தான் படத்துலயும் வந்து அந்த தலைவரே வந்து தாம்னு இருப்பாரு, கிறிஸ்டியானிட்டியை மென்ஷன் பண்ணி தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து நாகாலாந்து மக்களோட வாழ்வியலை நல்லாவே காமிச்சிருக்காங்க. எப்படி எப்படி எல்லாம் இருக்காங்க, அங்கே இருக்கிற ஒரு ரவுடி பசங்க எப்படி, இப்போ போராட்ட குழு எப்படி, அந்த நாகா போராட்ட அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் எப்படி எல்லாம் இது பண்றாங்க, அந்த மாதிரி ரொம்ப தெளிவா காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த பார்ட் 1ல இருந்த மாதிரியே தாங்க இதுவும், அந்த விறுவிறுப்பு குறையாம இருக்குது. ஆனா பார்ட் 1ல இருந்தது சின்ன இடத்துல மிஸ் ஆகுத வழியா. ஆனா மத்தபடியில இதுல வந்து எந்த இடத்துலயும் வந்து போர் எல்லாம் சொல்ல முடியாதுங்க. உங்களை வந்து அடுத்தது என்ன, சரி ஃபிஃப்த் முடிஞ்சுட்டா சிக்ஸ்த் பார்க்கலாம், சிக்ஸ்த் முடிஞ்சா செவன்த் பார்க்கலாம், இப்படி இருந்தா கொண்டு போவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மறக்காம கேளுங்க, காதுல ஹெட்செட் போட்டு கேளுங்க, கண்டபடி வாட்டு பேசுவாங்க. அதுவும் வந்து நம்ம ஹதிராம் சௌத்ரிக்கு வந்து டப்பிங் கொடுத்துருக்கிறவங்க வந்து தமிழ் டப்பிங்ல ஏதோ திருநெல்வேலி பாஷையில கொடுத்துருப்பாங்க. எடுத்தாலே
கெட்ட வார்த்தை தான், அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்குங்க. ஃபேமிலியோட பார்க்க முடியாதது நம்ம பசங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் இந்தியாவில எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம் விலங்கு பார்த்துருக்கிறோம், நல்ல ஒரு வெப் சீரிஸ். அப்புறம் வந்து சில நிறைய வந்திருக்காங்க, நமக்கு கண்ணில் படுறது விலங்கு தாங்க. அந்த மாதிரி வந்து விலங்கு வரிசையில வந்து ஹிந்தியில ஒரு இந்த அளவுக்கு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வெப் சீரிஸா அது எதோ நோக்கி போகுது. ஒரு கொலையும் இங்க ஒரு நடக்குது, இங்க ஒண்ணு நடக்குது, ரெண்டு ஒரு மையப்புள்ளிகளை நேரப்ப நம்மளுக்கு அது யாரு என்னங்க வந்து நம்ம அது அடுத்தடுத்தது என்கேஜிங்காவே நம்ம மைண்ட வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அதுதான் இந்த படம், இந்த வெப் சீரிஸோட பிளஸ். எனக்கு வெப் சீரிஸ் வந்து நான் இந்த இது ஸ்லோவா தான் போகும், ஆனா நீங்க இந்த வெப் சீரிஸை மறக்காம எல்லாரும் கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு வந்து போரே அடிக்காது, நல்லா இருக்கும்.